13 வருஷத்துக்கு முன்னாடி நான் தனுஷ் சார் கூட இங்க வந்தேன். ஆனா எனக்கு சீட்டு கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேயன் அவரு ரொம்ப சோகமா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 70வது தென்னிந்தியா பிலிம்பேர் அவார்ட் சவுத் விருது விழாவில் சிவகார்த்திகேயன் கலந்துகிட்டாரு. அமரன் படம் சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை உள்ளிட்ட 8 விருதை குவிச்சது. இந்த விழாவில் விருது பெற்றதுக்கு அப்புறமா சிவகார்த்திகேயன் அவர் பேசினது வைரல் ஆயிட்டு இருக்கு. விருது குறித்து அவர் பேசும்போது, இந்த பிலிம்பேர் விருது என்னோட முதல் விருது. 13 வருஷத்துக்கு முன்னாடி முதலா இந்த விழாவுக்கு தனுஷ் சார் கூட வந்தார். அவரு சும்மாவா ஜாலியா போயிட்டு வரலான்னு என்ன அழைச்சிட்டு வந்தாரு. அப்ப எனக்கு 2வது வரிசையில சீட் ஒதுக்குனாங்க. எனக்கு முதல் வரிசையில உட்கார்ந்து இந்த விருதை வாங்கணும் அப்படின்னு 13 ஆண்டுகள் இருக்கு. அமரன் படம் கோவா சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிட்டப்ப அமரன் எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாரு. அதே போல இந்த படம் இன்னும் எனக்கு நிறைய விருதுகளை கொடுத்து கொண்டேதான் இருக்கு. அதுக்கு காரணம் முகுந்த் வரதராஜன், அவங்களுடைய குடும்பத்துக்கு ரொம்ப நன்றி. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி அவருக்கும் நன்றி. இந்த படத்துக்காக நான் கமல்ஹாசன் சாரோட அலுவலகத்துக்கு போனப்ப அங்கிருந்த எக்கச்சக்கமான பிலிம்பேர் விருதுகளை பார்த்தேன். அப்ப அமரனுக்காக எனக்கு கிடைக்காதான்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு அது கிடைச்சிருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் ரொம்ப சீரியஸான நபர்லாம் கிடையாது, ஜாலியான நபர். ஆனா அமரன் மாதிரி ஒரு சீரியஸான படத்துல நடிச்சதுக்கு அப்புறம் ஏன் இப்படி செய்தாய் அப்படின்னு யாருமே கேட்கல. எல்லாரும் பாராட்டினாங்க. அதுக்காக எல்லாருக்குமே நன்றி. முக்கியமா என்னோட ரசிகர்களுக்கு நன்றி. எவ்வளவு பேர் என்ன அடிச்சாலும் சரி, மெதிச்சாலும் சரி, என்ன தூக்கி இவங்க தொடர்ந்து மேடையில நிக்க வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதுக்கு காரணம் நீங்க தான். நீங்க இல்லதான் நான் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா பேசினது மட்டும் இல்லாம, உங்களுக்கு பிடிச்ச சிவானா இன்னைக்கு பிலிம்பேர் விருதோட மேடையில நிக்கிற அப்படின்னு நிகழ்ச்சியா பேசி இருக்காரு. சிவகார்த்திகேயன் அவர் ஆரம்பத்தில இருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் தான் எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம தனுஷ் அவர் தான் முதல் வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த படத்துக்கு அப்புறம் தொடர்ந்து இவர் நிறைய படங்கள் நடிச்சப்ப தனுஷ் அவருக்கும் இவருக்கும் நிறைய பிரச்சனைகள் அப்படின்னு எல்லாம் கூட எத்தனையோ செய்திகளை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயன் அவரு தனுஷ் அவரு பேசிக்கவே மாட்டாங்க அப்படின்னு எத்தனையோ விஷயங்கள் எழுதியிருந்தாங்க. இப்ப கூட மேடையில பேசும்போது தனுஷ் அவரை பத்தி பேசியிருந்தாரு. என்ன விஷயங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஆரம்பத்தில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அவரு வந்தாலுமே நிறைய இடங்கள்ல அவரை தேவையில்லாத பிரச்சனைகள்ல இழுத்து விட்டாங்க. எத்தனையோ விஷயங்களை அவரும் கடந்து வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சிவகார்த்திகேயன் அவரு நிறைய சாதிக்கணும் அப்படிங்கறதா சிவகார்த்திகேயன் அவருடைய ரசிகர்களுடைய ஆசையா இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத. எல்லாருமே சிவகார்த்திகேயன் அவருக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம்.